அடே, உன் பொண்டாட்டி வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கா, குடும்பமே பரபரப்பா இருக்கு. நீ புருஷனா இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டியா? டேய் எந்திரா, திண்ணி வட்டி எந்திரா முதல்ல. மாமா வாடா மாமா வாங்குறேன். போ. ம். ஏய் நீங்கடா சித்தப்பா. என்ன சிகமது விடு. என்னடா ரஜினி, என்னாச்சு? இவ்ளோ டென்ஷனா எங்க கிளம்பிட்டீங்க? தோ ஒரு பெரிய மனுஷனுக்கு மகளா பிறந்த பெருமைய இத்தனை நாள் நான் சுமந்துட்டு இருந்தேன். இனிமே இதால கிடைக்கிற பெருமையும் சேர்த்து தாங்கணும்ல, அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்ல சொல்ல கேட்காம ஒரு பொண்ணு அழ வச்சுட்டு ஏன் கழுத்துல தாலி கட்டினால, இப்போ அவ எல்லாரையும் அழ வச்சுட்டு போக போறா. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டுச்சே ஒரு பொண்ணு, இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ என்ன பாக்குற? எல்லாரையும் ஏமாத்தினது நீ, ஆனா உயிரை விட போறது அந்த பொண்ணு. ரஜினி பேசாத. ராகவி விஷம் குடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, வாழ்நாள் முழுக்க நீ ஒரு கொலைகாரனா தான் வாழணும். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நானும் வரேன். ஏய் நிறுத்து. உயிருக்கு போராடுறவ உன்னை பார்த்ததும் செத்து போறதுக்கா? தயவு செஞ்சு நீ ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்துடாத. ஐயோ வாங்க எல்லாரும் போலாம் வாங்க. அம்மா, ட்ரீட்மெண்ட் போகும்போது கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். பொண்ணு இப்படி கிடக்கால. நர்ஸ் மேம் கொஞ்சம் வெளியில போங்க மேம். சார் நீங்களும் கொஞ்சம் வெளியில இருங்க. போங்க மேம் போங்க. வாங்கம்மா வாங்க. என் பொண்ணு இருக்காளா இல்ல போயிட்டாளான்னு பார்க்க வந்தீங்களா? சமந்தியம்மா. சம்மந்தி அம்மாவா? உங்க பையன் கட்டின தாலி இவ கழுத்துல இருக்கு. திட்டம் போட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க எல்லாரும்? உங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியல. என் பொண்ணு வாழ்க்கைய தெரிஞ்சே சீரழிச்சிருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வந்து கெடுக்க என் பொண்ணு வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைச்சதா? உங்களுக்கு நாங்க என்ன கெடுதல் செஞ்சோம்? கோவில்ல பொண்ணு பாக்குற வரைக்கும் நீங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. விடுடி, நாம யாருன்னு தெரிய வைப்போம். என் பொண்ணு கண்ணை முழிக்கட்டும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு அழ வச்சுட்டு நீ சந்தோஷமா மட்டும் வாழலாம் நினைக்காத ரஜினி. நான் வயிறறிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. அப்படி சொல்லுங்க. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். எவ்வளவு நம்பின இவள. சீ அனிதா, நீயே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நடிக்காத. இப்பதான்
உன் சுயரூபம் வெளியில தெரியுது. என் தம்பி அவனாவே வந்து நீங்க பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாருங்கன்னு சொன்னான். ஆனா ராகவிய கல்யாணம் பண்ணணும் தான் நினைச்சிருப்பான். இவதான் பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணிருப்பா. கல்யாணத்திலே பாத்தீங்கல்ல ராகவியோட அத்தைகிட்ட எப்படி பேசினான்னு. இவ பேசிதான் பார்த்திபனோட மனச மாத்திருப்பா. ஐயோ அனிதா, இவங்க 2 பேர் கதையும் உனக்கு தெரியும்ல. இவ பிரெயின் வாஷ் பண்ணுவான்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் உன் தம்பிக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது இவனை கூட்டிட்டு வந்த? கல்யாணம் முடியற வரைக்கும் இவ என் கண் பார்வையிலே இருக்கிறதா நல்லதுன்னு நினைச்சேன். இல்லனா இவளால ஏதாவது பிரச்சனை வந்துரும் தான் இவளை பக்கத்திலேயே வச்சிருந்தேன். ஆனா இவ அதையே சாக்கா வச்சு என் தம்பியே தாலி கட்ட வச்சு. அனிதா பேசாத. மா, உங்க பஞ்சாயத்தை வெளியே போய் பேசிக்கங்க. வாங்க. உன்னால எங்க மானமும் போகுது. மா வாங்கம்மா. மா வாங்க. வா. ரஜினி, பத்மாமா உள்ள போய் பாத்தியாமா? ரஜினி, என்ன ஆச்சுடி? ஏன் இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்க? என்னம்மா ஆச்சு? ராகவி நல்லா இருக்கால? அவளுக்கு ஒண்ணும் இல்லலம்மா? அவளுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. அவ சீக்கிரம் நல்லாயி வந்துடணும் பத்மாமா. அழாத ரஜினி, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. சொன்னா கேளு ரஜினி. நீ அவளை பாத்தியா? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அக்கா சரி, நீ ஏன் இங்கே நிக்கிற? உள்ள போக வேண்டியதானே? ஏமா, அவ நிக்கிறத பார்த்தாலே தெரியல உள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு.